ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 விஜயதசமி, அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது, அக்டோபர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அதிசாரம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் 8/10/2025 கடகம் சென்று உச்சமடைகிறார். அதிசாரம் சென்று பயிற்சி, அதாவது கடகத்துக்கு போகிறார், அதிசாரம் பெற்று போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி. வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப் போகிறது, அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு. புத பகவான் இப்பொழுது துலா ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் சிம்மத்தில் 8 நாளும் 23 நாள் நீச்ச நிலையில் கன்னியில் இருக்கிறார். அப்போ கடைசி 23 நாள் நீச்சம் பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறார். அப்போ புதன் இங்கே வந்துடுறார் கடைசி 23 நாள். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் என்று சொன்னால் சூப்பர். முதல் வாரம் 2ல் இருக்கார், 2ஆம் இடம் நல்ல இடம் தான். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கணக்கர்கள், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், கணிதம் படிக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள், அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், இலக்கியவான்கள், இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். புதனுடைய ஆதிக்கம் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம், சூப்பர் டைமுங்க. திஸ் இஸ் த டைம் டு இம்ப்ரூவ். இவங்க தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு, அதாவது அடுத்தவங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாரு அவர் அப்படி. உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு குரு அதிசாரம் பெறுகிறார். அவர் யார் அப்படின்னா 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான். கடைசி, அதாவது முதல் வாரம் மிதுனத்தில் தான் இருக்கார், அது சூப்பர் தான், 10ஆம் இடம். கடைசி 3 வாரம் அப்படின்னும் பொழுது உச்சநிலை பெறுகிறார். அப்போ 11ஆம் இடத்தில் 4க்குடையவன் உச்சம் பெறுகிறார், 7க்குடையவன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ம்
புனிதமாகிறது, சிறப்பாகிறது. 7ஆம் இடமும் புனிதமாகிறது, சூப்பராகிடுது. அப்போது தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக கிடைக்கும். அசையா சொத்துக்கள், கடகண்ணி, வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கும் அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். 4ஆம் இடம். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும், அதுவும் சூப்பர். 7க்குடையவன் உச்சமடைகிறார் 11இல். லாபம், அதுவும் 11ங்கிறது லாபஸ்தானம். இப்போ லாபஸ்தானத்தில் 7க்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அவங்களுக்கு அற்புதமான நேரம் வந்தாச்சின்னு அர்த்தம். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற அனுகூலமான ஒரு விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதனால் சிறப்பு, அவங்களுக்கு சந்தோஷம் அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அதனால் ஒரு சந்தோஷம். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 11இல் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பெரிய ஆதரவு, நல்லது நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும். 7ல் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது. குரு மீறி சனி ஒன்றும் பண்ண முடியாது, தீய பலன்களை தர இயலாது. இருந்த போதிலும் சனி அங்கிருந்து 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் சூரியனையும் பார்க்கறது. அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இப்போ தந்தையினுடைய பங்காளிகள், அதாவது இப்போ பங்காளி வகைராக்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றாலும் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். உங்கள் பிறப்பு ஜாதகம், ஜனனகால ஜாதகம், தசாபுத்தி அமைப்பு இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, இந்த தசாபுத்தி யோக தசையாக இருந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க. அவயோக தசையாக இருந்ததுன்னு சொன்னால் 4ஆம் இடம் சூப்பராக கெட்டுருக்கு. ஏன்னா அதிபதி நல்லா இருக்கார், 11ல் இருக்கார். ஆனால் 4ஆம் வீட்டை சனி பார்க்கறதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், அதில் இடர்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய கல்வி, அவங்க படிக்கிற இடத்துல ப்ராப்ளங்கள் ஏதாவது அரைஸ் ஆகும், அதுதான். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4க்குடையவன் 7க்குடையவன் நிலை சிறப்பாக இருப்பதால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இடர்பாடுகள் வரும். உங்கள் பிறப்பு ஜாதக அமைப்புப்படி, ஜனனகால தசாபுத்தி அமைப்புப்படி, இப்போ தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லைன்னா தான் கொஞ்சம் ஒரு மைனஸ், இல்லைன்னா எல்லாமே ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பாருங்கள், செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார், 8ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். அவருக்கு 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை இருக்கு. 8ஆம் இடத்து அதிபதி 8 பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு சூழல், இப்படி ஏதாவது ஒரு நல்லதுன்னு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சூரியன் முதல் 15 நாள் சனி பார்வையில் இருக்கார், அடுத்த 15 நாள் நீச்ச பங்கம் பெறுகிறார். அதனால் ஒன்றும் குறையல. அவர் 12க்குடையவன். அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் வீடு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இப்போ இடம் வாங்குறீங்க அப்படின்னா சனி பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா பழைய வீடாக வாங்குங்க சனி பார்க்குறதால. இல்லை வண்டி வாங்கினாலும் பழைய வண்டியாக வாங்குங்க, புது வண்டி வாங்காதீங்க. ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால நீங்கள் புதிய வீடு புதிய வண்டி வாங்கணுமோ வாங்கக்கூடாது. பைசா வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யோகமாக மாறும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி 10க்குடையவன் புதன், ராசி அதிபதி புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கார், அவர் 9க்குடையவன். அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அத்தனை பேர்களுக்கும் பொற்காலம். ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மியூசிக், டான்ஸு, ட்ராமா, இதெல்லாம் கூட இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக அமையும். இதில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேர முடியும். இல்லை பத்திரிகை துறை, சினிமா இண்டஸ்ட்ரியில் சேரீங்க, அதுவும் வாய்ப்புகள் தடபுடலாக கிடைக்கும். நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல பீக் டைமில் இருக்கக்கூடியவர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேருவீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாடகம் நடிக்கக்கூடியவர்கள், நாடகம் போடுறவங்க, அந்த ட்ரிப்பு, அந்த நாடக ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அந்த குரூப் இப்போ ரொம்ப நல்லா சிறப்பாக செயலாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான நேரம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அளவில்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. 11இல் குரு தனகாரகன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி அடையப் போகிறது. வங்கி கணக்கு உயரப்போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி கூட உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இப்படியெல்லாம் நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அதை கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. 8, 9, 10 சந்திராஷ்டம நாள். அக்டோபர் 8, 9, 10 எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.